ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஸ்ரீ ஆஃப் ஃபைட்டி பேசுகிறேன். இந்த மேட்ச் யார் கூட விளையாண்டோம்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னோட மாப்பிள்ளை கூட தான் நான் விளையாண்டேன். என்ன ஒருத்தர்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்கீங்களேன்னு பார்ப்பீங்க. நான் வந்து சொன்னேன், மாப்பிள்ளை இந்த மாதிரி கண்டென்ட் இல்லை, மாப்பிள்ளை கண்டென்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தப்போ, மாப்பிள்ளை அதை பற்றி நீ கவலைப்படாத, சரி நாங்கள் வரோம், 2 பேர் வரோம், 1 யூனிட் ஆடுவோம் மாப்பிள்ளை அப்படின்னு சொன்ன ஒரு தாராள மனசுங்க. இந்த மனசு யாருக்குங்க வரும்? இங்கே எதுனா மாப்பிள்ளை எனக்கு கண்டென்ட் இல்லைன்னு சொன்ன உடனே, சரி மாப்பிள்ளை என்ன அடித்து நீ கண்டென்ட்டாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன். அவன் மனசுக்காண்டி நீங்களாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கைஸ். அந்த மாதிரி இப்போனா கேமில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்திருப்பான். ஓகே, அவன் யாருன்னு தெரியாது, அவன் ஊர் தெரியாது. முதல்ல அவன் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரோவில் ஆரம்பித்து இப்போ மாமா மச்சான்லேருந்து அப்படி போன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்னோடய மாப்பிள்ளை. அவன் பார்த்தோம்னா இந்த மாதிரி தான், மாப்பிள்ளை நீ வந்து என்ன அடித்து கண்டென்ட் எடுத்துக்கோ, நீ பெரிய ஆளாக வந்தால் அது எனக்கு போதும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல மனசுக்காரங்க. இந்த மனசு போய் யாருக்குங்க வரும்? ஆனால் இது வரைக்குமே நாங்கள் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம்ல, நான் வந்து ஒரு நாள் கூட அவனை நேரில் பார்த்தது கிடையாது, அவனும் பார்த்தோம்னா என்ன நேரில் பார்த்தது கிடையாது. ஆனால் பார்த்தோம்னா செம்ம க்ளோஸுங்க, தங்கங்க அவன். சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி 1 வீட்டு கூப்பிட்டாங்களே, சரி நம்ம போய் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடின ஒரு மேட்ச் தான் இது. பார்த்தோம்னா அவங்க சூப்பராக விளையாண்டாங்க, நான் நல்லா விளையாண்டேன், நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன் அப்படிங்கிறத விட அவங்க நல்லா விளையாண்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். கேம் பிளேக்கு பஞ்சமே கிடையாது, 2 பேரும் நல்லா விளையாண்டாங்க. ஆனால் என்ன ஜம்ப் ஷாட் ஆடினாங்க. ஓகே, இப்போலாம் ஜம்ப் ஷாட் ஆடுறது வந்து ரொம்ப நார்மல் ஆகிடுச்சு. சரி ஓகே, அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்க வேணாம். ஜம்ப் ஷாட் ஆடினாங்க, கொஞ்சம் ஒருத்தர் ஷார்ட்டில் ஏறி வந்தால் ஒருத்தர் லாங்கில் ஏறி வந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தோம்னா சரியாக பர்ஃபார்மே பண்ண முடியல. ஒருத்தர் இங்கேருந்து அடித்தா ஒருத்தர் இங்கேருந்து அடிக்கிறாங்க, ஒரு பக்கம் சார்ஜ் வேறு இல்லை, அதனால் ஃபோன் வேறு ஒரு சைடு லாக் அடிக்குது. நான் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஃபஸ்ட்டு மேட்ச்சு எதுவும் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் செகண்ட் மேட்ச்சு, இந்த மேட்ச்சில் பார்த்தோம்னா நான் வின் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ வந்து பார்த்தோம்னா கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்தவங்க நான் பார்த்துட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்த்தோம்னா கிவ்அவேக்குள்ளே போயிடலாம். நான் வந்து எய்ம் பாட் செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்குறேன்னு நான் சொல்லியிருந்தேன். நான் அப்போ வந்து அது இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் நினைக்குவேன். சரி, எய்ம் பாட் செட்டிங்ஸ் வந்து நான் 1000 நான் வீடியோவிலையும் சொல்லியிருப்பேன், குரூப்லேயும் சொல்லியிருப்பேன். 100 சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்து நம்ம ரீச் ஆனதுக்கப்புறமா பார்த்தோம்னா தான் நான் எய்ம் பாட்டு கொடுப்போம்னு சொல்லிட்டு. நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்க சரி, ஆனால் வந்து பார்த்தோம்னா பார்க்குற யாருமே லைக் பண்ண மாட்டீங்க, கமெண்ட் பண்ண மாட்டீங்க. அப்புறம் எப்படி நம்ம பார்த்தோம்னா 100 ஃபாலோவர்ஸ் அடிக்கிறது, அப்போ எப்படி நீங்கள் கிவ்அவேல வின் பண்ணுறது? அடுத்து நம்ம கிவ்அவேக்குள்ளே போனோம் அப்படின்னா பார்த்தோம்னா நான் வந்து உங்களுக்கு 100 ஃபாலோவர்ஸ் ரீச் ஆன உடனே எப்போ டேட்டு டைமு, அது மட்டும் இல்லாமல் எந்த இதில் கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம், அதாவது டோர்னமெண்ட் மாதிரி வச்சு அப்படி கொடுக்கலாமா, அப்படி இல்லைனா நம்ம ரேண்டமாக ஒருத்தரை செலக்ட் பண்ணி கொடுக்கலாமா அப்படிங்கிறத முதற்கொண்டு நீங்கள் தான் செலக்ட் பண்ண போகிறீங்க, நான் செலக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா? இதனால் வந்து பார்த்தோம்னா நம்ம 100 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பார்த்தோம்னா சென்சியும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். அதுக்கு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ், இது ஒரு வீடியோ மட்டும் இல்லை, சென்சி அதே மாதிரி தான் எய்ம் பாட்டு, இது ப்ராக்ஸி சர்வர், இது மட்டும் கிடையாது. இந்த மாதிரி வந்து ஃப்ரீ ஃபயரில் வந்து நிறைய இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ்லாம் வரும். அந்த அப்டேட்ஸையும் பார்த்தோம்னா நான் சரி உங்களுக்குலாம் ஃப்ரீயாகவே கொடுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கேன். அதனால் வந்து பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தா நம்ம கேம் பிளேக்குள்ளே போகலாம். சரி, அப்போ பார்த்தோம்னா ஓகே அப்படின்ட்டு நான் ஏதோ சுமாராக தான் ஆடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏதோ கரன்னு ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. என்னென்னு பார்த்தா பைப்பில் எமோட் போட்டுட்ருக்கு. சரி ஓகே, இது விட்டா ஆகாது, நம்ம அடிச்சிடும்னு பார்த்தா அடிச்சு நம்ம சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அப்புறம் சேர்த்து கையில் காசு விழுந்து அடுத்த மேட்ச் வந்து வாங்கிட்டேன். வாங்கணும் நானும் அடித்தேன், அவனும் அடித்தார். அடித்தோன்னு பார்த்தோம்னா நான் செத்துட்டேன், அவன் சாவலை. சரி ஓகே, அடுத்த மேட்ச் வரும் பார்த்துப்போம், அடுத்த ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆடினேன். ஒவ்வொரு இது ஷார்ட்டுமே பார்த்தோம்னா இது நானாடா ஆடினேன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நீ எய்ம் பாட் யூஸ் பண்ணி தானே ஆடுற, அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை, ஆடுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். உங்கள் மைண்ட் வைஸ்லாம் எனக்கு கேட்குது. சரி ஓகே, அது எதாக இருந்தால் என்ன, மொத்தத்தில் நம்ம ஆடினதே பிரச்சனைங்க. அது பார்த்தோம்னா எய்ம் பாட்டில் பார்த்தோம்னா நிறைய இது வேணும் பக் ஆகுது. அடிக்கிற ஷாட்லாம் இவங்களுக்கும் பக் ஆகுது, எனிமி சைடு போனாலுமே பக் ஆகுது. சரி ஐடி தான் ப்ராப்ளமோ அப்படின்னு நினச்சி நான் ஐடியெலாம் மாற்றி பார்க்குறேன், ஐடியில் அதே பிரச்சனை தான். ஒருவேளை என் மொபைலுக்கும் எய்ம் பாட்டுக்கும் செட் ஆகலையோ என்னமோ தெரில. ஆனால் உங்கள் மொபைலுக்கு பார்த்தோம்னா நான் கன்ஃபார்ம் சொல்கிறேன் செட் ஆகும். என் மொபைலில் என்ன பிரச்சனை, நான் எதுவும் தேவையில்லாமல் ஆன் பண்ணி வச்சுருப்பேன். சரி அதை விடுங்க, இந்த நம்ம பார்த்தோம்னா கேம்குள்ளே வருவோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு மேலே விடக்கூடாது, விட்டோம்னா நம்மளை அடித்து திரும்ப சொல்லிடுவாங்க அப்படின்னு பார்த்தா லாங்லேருந்து அடிக்கிறாங்க. ஒருத்தர் ஷார்ட்லேயும் சரி வந்து அடிக்கிறான், ஒருத்தர் லாங்லேருந்து அடிக்கிறான், என்னங்க பண்ணுறது? சரி ஓகே, ஒவ்வொருத்தராக முடிச்சுட்டு ஒவ்வொருத்தராக போகணுன்னு பார்த்தா பின்னாடி பட்டு அடிக்கிறாங்க. சரி இப்படி விட்டால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு என் மாப்பிள்ளை
டெசர்ட்டிகள் மட்டும் நான் அடித்தா ஒன் டேப் மட்டும்தான் அடிப்பேன், டெசர்ட்டில் மட்டும்தான் அடிப்பேன் அப்படிலாம் வராங்க. எனக்கு வருத்தமாக இருக்குப்பா, எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஆனால் பார்த்தோம்னா என் மாப்பிள்ளை இப்படி ஆடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே இன்றைக்கி தான் தெரியும். சரியான அடி மாப்பிள்ளை, நீ அடித்த ஒவ்வொரு அடி சரியானுச்சு மாப்பிள்ளை. என் தலை அப்படியே தனியாக கலந்து போகுது. சரி ஓகே, 2 பேரும் சரி 1-2 கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சே தோற்றுட்டோம், 2வது மேட்சும் தோற்றுட்டோம்னா ரொம்ப அசிங்கமாக போயிருக்கும் மாதிரி. நான் முடிஞ்ச வரைக்கும் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மண்டியில் வச்சுருவோம். நான் வந்து க்ளோவில் முட்டிட்டு பாட்டு பண்ணிட்டு இருப்பேன். தேவையில்லாத வேலைங்க இது. சரி என்னென்னு பார்ப்போம். நம்ம வந்து பார்த்தோம்னா அவங்க 5 ரவுண்டு போயிருப்பாங்க. சரி ஒருவேளை இந்த மேட்ச் அவங்க வின் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஒரு செகண்ட் நினச்சேன். சரி நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுப்போம், ஓகேவா? நம்மளால் முடிஞ்ச ஒரு பெஸ்ட்டை கொடுத்தோம், எல்லாத்துலேயும் கொடுத்தோம் அப்படின்னாலே பார்த்தோம்னா நமக்கு சக்ஸஸ் கிடச்சிரும். இதெல்லாம் பார்த்தோம்னா நீ ஃபாலோ பண்ணுறியாடா மயிர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பார்த்தோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் பிஸி ஒர்க்காக இருக்குது, அதனால் வந்து இப்போதைக்கு எதுவும் செய்ய முடியல. சரி நம்ம கிவ் அவேக்குள்ளே போவோம். கிவ் அவே பார்த்தோம்னா என்னவா கொடுக்கலாம் அப்படின்றதும் நீங்கள் சூஸ் பண்ணியிருங்க. நான் வந்து பார்த்தோம்னா குரூப்பில் ஓட்டிங் மாதிரி வைப்போம், ஓகே? அதனால் வந்து எல்லாருமே குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸு, கேமில் வர புதுசான அப்டேட்ஸு எல்லாமே போடலான்னு இருக்கும். ஆனால் பார்த்தோம்னா எனக்கு இந்த ரூம் மேட்ச்சில் பார்த்தோம்னா அதிகமாக இன்ட்ரெஸ்டே இல்லை நண்பர்களே. ரூம் மேட்ச் வந்து பார்த்தோம்னா நம்ம ஆண்டோம்னா எப்படி இருக்குன்னா, இப்போது ஒருத்தர் நம்ம வின் பண்ணிட்டேன்னு வைங்களேன், அவங்க வந்து கீழேயும் நம்ம மேலேயும் அந்த மாதிரி ஒரு தாட்டு வந்து நிறைய பேர் இருக்கும். அடுத்த நம்ம கூப்பிட்டா கூட சரியாக கூட பேச மாட்டாங்க. அதனால் வந்து பார்த்தோம்னா ரூம் மேட்ச்சு கண்டென்ட்டு விற்கிறதுக்கு பதிலாக நான் வந்து வீடியோ சொல்கிறேன், நான் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக நீங்களாம் ப்ளே பண்ணுற ஒரு கேம் ப்ளே வந்து நம்ம சேனலில் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது இங்கே ஒன்றுமே பண்ண வேணாம். நம்ம வந்து யூடியூப்பில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நீங்கள் இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிவிட்டு நமக்கு பார்த்தோம்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் தரேன். அந்த லிங்க்கில் 2 பேர் தான் அட்மின் இருப்போம். அதில் 3FF80ன்னு ஒரு இது இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தோம்னா உங்கள் கேம் ப்ளே மட்டும் சென்ட் பண்ணுங்கள். அடுத்த நாள் பார்த்தோம்னா நீங்கள் 1v4 மட்டும்தான் 1v4 மட்டும் சென்ட் பண்ணுங்கள். இந்த 1v1 மட்டும் 1v1லாம் வேணாம். நான் வந்து எடிட் பண்ணுறது உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்தால் நீங்களே கூட எடிட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணலாம். உங்கள் எடிட்டிங் பார்த்தோம்னா நல்லா இருந்துச்சு அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையே நான் வந்து பார்த்தோம்னா போடுறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஸ்கில்லை வந்து நான் பார்த்தா வளர்த்தோட ட்ரை பண்ணுறேன் கைஸ். உங்கள் ஸ்கில் ஒரு 4 பேருக்கு தெரியணும். எப்படினாலும் என்னோடய வீடியோ வந்து அவ்வளோவா யூஸ் போகாது. நீங்கள் உங்களோட கண்டென்ட் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கூட சரி ஓகே, இந்த மாதிரி வந்து 3FF80க்கு வந்து கண்டென்ட் வச்சு பொழைச்சிக்கிட்டான் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. சரி யார் என்ன சொன்னால் நமக்கு என்னங்க, நமக்கு அது உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி. நம்ம வந்து பார்த்தோம்னா ரொம்ப ட்ரஸ்டடாக நேர்மையான ஆள் அப்படிங்கிற மாதிரி தெரியும். அது மாதிரி போய் சொன்னாலும் பிடிக்காது. அந்த மாதிரி தான் நாம். சரி விடுங்க பார்ப்போம். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா கண்டென்ட் கொடுத்த மாப்பிள்ளைக்கு பார்த்தோம்னா ரொம்ப நன்றி. நீங்கள் பார்த்தோம்னா இப்போ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் போனீங்கன்னா என் மாப்பிள்ளை கோச்சிக்குவாங்க. இந்த வீடியோவுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் மாப்பிள்ளை நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்துட்டு சொல்லி தான் இந்த வீடியோவை போடுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கோச்சிப்பான். இதே மாதிரி உங்களுக்கு பார்த்தோம்னா கேமில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருப்பான், அவனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ கைஸ்.